பார்க்க வந்துக்கிறீங்க? கில்லி. கில்லி. விஜய் வந்து படம் நடிக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து நீங்க அடுத்த படம் பழைய படம் விஜய் படம் ஏதாவது எதிர்பார்க்கறீங்க? என்ன படம்? ஷாஜஹான். ஷாஜகான். வேற நீங்க? வசீகரா ஷாஜஹான். என்ன இப்ப படம் பார்க்க போறீங்களா? சின்ன வயசுல கில்லி படம் பாத்தீங்களா? ஒரு 60 தடவை தான் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் தியேட்டர்ல பார்த்தோம். அது ரிலீஸ் ஆகறப்ப நீ பிறக்கவே இல்லை. கம்முடி பிறந்தனா என்னன்னு தெரியல. ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப அரசியல் வந்து இறங்குறாங்களே, நீங்க என்ன சப்போர்ட் பண்ணுவீங்க? அடுத்த ஓட்டு அவருக்கு தான். கண்டிப்பா. வேற ஏதாவது விஜய் பத்தி சொல்லுங்க. வேற என்ன சொல்லுவோம், அவங்கள பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளவுதான். ஓட்டு போட்டீங்களா? இவ போட்டா நான் வந்து ஃபர்ஸ்ட் விஜய்க்கு தான் போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. கில்லி படம் வந்து அடிச்சு தேய்ச்சி தேய்க்கிற அளவுக்கு கேடிவில சன் டிவில மாற்றி மாற்றி பார்த்துருக்கோம். பட் தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணலை, கூட வந்தவங்களுக்கு தோணுச்சு. அதனால் வந்திருக்கோம், போயிட்டு வந்து சொல்கிறோம். நாங்களும் போயிட்டு வந்து சொல்கிறோம். விஜய் படம் அடுத்த ரிலீஸ் வேணும்னா உங்களுக்கு என்ன படம்? விஜய் படம் அடுத்த ரிலீஸா? ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம் ப்ரோ. 3 Idiots. அது விஜய் படமே இல்லை மச்சான். நண்பன் 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 பண்ணலாம். அப்புறம் அந்த ஒய்ஃபை வச்சு அக்ரிமெண்ட் போடுவார். பிரியமானவன். அதெல்லாம் சர்க்கார் பண்ணுங்க ப்ரோ, சர்க்கார் பண்ணுங்க. வாங்க நடி பத்தலையா ப்ரோ? ஆமாங்க. சின்ன வயசுல கில்லி படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். இப்போ நீங்க வந்து விஜய் படம் வேற அடுத்த பழைய படம் ஏதாவது ரீலீஸ்னா என்ன படம் எதிர்பார்க்கறீங்க? திருப்பாச்சி. ரசிகரா போக்கிரி. போக்கிரி. ஷாஜகான். ஃப்ரெண்ட்ஸ். காதலுக்கு மரியாதை. விஜய் எவ்வளவு பிடிக்கும்? விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். விஜய் தான் எல்லாமே சினிமாவில். சூப்பராக எக்ஸைட்டடாக இருக்கு. விஜய் வந்து இவ்வளவு படம் நடிக்கணும்னு சொல்லிட்டாரு, வருத்தமா இல்லையா? இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ இது மாதிரி மாசம் 2 படம் ரிலீஸ் பண்ணா போதும். போதும். ஒரு வருஷத்துக்கு 2 படம் ரிலீஸ் பண்ணா அது மாதிரி அடுத்த வருஷத்துக்கு 2 படம் வேணும். விஜய் சொல்லுமா சொல்லுங்க. தளபதி எனக்கு அடுத்த வருஷம் 2 படம் ரிலீஸ் பண்ணுங்க. தளபதி அடுத்த இயர் வந்து 2 படம் ரிலீஸ் பண்ணுங்க. என்ன படம்? திருப்பாச்சி. போகி. அடுத்து கப்பு நமதே. விஜய் இது மாதிரி படம் நடிக்கணும்னு சொல்லிட்டாரு. அடுத்தது என்னென்ன படம்? அடுத்தது ஷாஜகான். அப்புறம் நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கிறது வந்து துப்பாக்கி படம் ரீலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் அப்போ பார்க்க முடியாத சூழ்நிலை. இப்போ துப்பாக்கி ரீலீஸ் பண்ணாங்கன்னா பார்ப்பேன். கில்லி வந்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம், இப்போ வரைக்கும் பார்க்க முடியல. இப்போ தான் சான்ஸ் கிடச்சிது, நாங்கள் வந்திருக்கிறோம். இதுக்கு மேலே அவர் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நிறைய படம் ரீலீஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஃபேன்ஸுக்கு இதான் அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுக்குமே பாலிடிக்ஸ் இறங்கிட்டாங்கன்னா இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி அவர் தான் காப்பாற்றிட்டு இருந்தார். இப்போ அவரும் இல்லை. இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணி தேட்டருக்காரங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி படத்தை தேட்டரும் நல்லா இருக்கணும், அவரும் நல்லா இருக்கணும். அதுதான் எங்களோட ஆசை. புது படம் ரிலீஸ் ஆனா கூட உங்களுக்கு கூட்டம் வரல. ஆமாம், கில்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரவங்கெல்லாம் இங்கே 2K கிட்ஸ் அந்த மாதிரி தான் வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து 90s வந்து பார்த்துருப்பாங்க. 2K கிட்ஸ் நானும் அதே தான். நானும் பார்த்ததும் இல்லை. நான் தேட்டரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும், வேலோட ரைடு பார்க்கணும், அந்த மாதிரிக்கோசரம் அதுக்கோசரம் தான் இப்போ எல்லாம் வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ இந்த படம் தமிழ் படம் ரிலீஸ் பண்ணி நார்மல் தமிழ் படம் ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ கூட்டம் வந்துருக்காது. ஆமாம், வந்து இவ்வளோ ஹவுஸ்ஃபுல் ஆகுது. ஏன்னா அது காரணம் யார்? தளபதி பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அவர் தான். அவர் அடிச்சது யாருமே கிடையாது. அதனால தான் கில்லி மாதிரி ரீரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் எல்லோரும் பார்க்க வந்திருக்கிறோம். ஏன்னா இப்போ பழைய படம் இது நான்லாம் குழந்தையா இருக்கும்போது வந்துச்சு. எங்கள் மாமா சொல்லுவார், நீலாம் அப்பயே அந்த படத்தை DVD பிளேயரில் போட்டு பார்த்தவன், இப்போ நீ தேட்டருக்கு போய் பார்க்குற அளவுக்கு வந்துருக்குது, போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்கன்ட்டு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். பார்க்காதவங்களாம் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் அடுத்தது விஜய் படம் ஏதாவது நீங்கள் ரிலீஸ் பண்ணால் அடுத்த 2 படம் என்ன எதிர்பார்ப்பீங்க? அடுத்த 2 படம்னா நான் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வசீகராவும், செகண்டாக பார்த்தீங்கன்னா சச்சுன்னு தான். ஏன்னா அது ஃபேவரான லவ் சீன் தான். ஃபுல்லாக நல்லாயிருக்கும் படம். லாஸ்ட் வரையுமே காமெடியாக தான். ஆனால் எதுக்கு இது ஃபெயில் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. ஆனால் கில்லி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் படம் தான். அது நல்லா பிடிக்கும். எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காமல் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ரீமேக்ஸாக எடுக்கணும்னா வசீகராவும் சச்சுன்னு தாங்க. இல்லை எனக்கு வந்து அந்த படம் ஏன் மீண்டும் சொல்லணும்னா லவ் சென்டிமெண்ட்டு அந்த அளவுக்கு இருக்கும். ஆக்ஷன் காமெடி, ஆக்ஷன்லாம் விட்டுருங்க, லவ் தாங்க அதில். வசீகரா படத்துலலாம் அந்த ஸ்னேகாவோட இதுவும் விஜய் சாரோட இதுவும் ரொம்ப எங்களுக்கே ஒரு உடம்பே ஜில்லுனா ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவர் பண்ணியிருப்பார். அதுதான் வரணும். இல்லை இப்போ கில்லி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ரீரிலீஸு. இதுக்கு மேலே பார்த்தோம்னா கோட் அடுத்தது வரும்.
அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் நடிகள்னு சொல்லிட்டாரு. அவர் நடிக்கலன்னு சொல்லிட்டாரு. அதனால் அடுத்தது ரீரிலீஸ் என்ன பண்ணால் நல்லாயிருக்குன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் போக்கிரி படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் கில்லியும் ஒரே மாதிரி வச்சா பார்த்தா நல்லாயிருக்கும். அடுத்தது போக்கிரி ரிலீஸ் ஆனால் பரவாயில்ல. இது மாதிரி வருஷத்துக்கு ஒவ்வொரு படம் ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. இன்னொன்று ஏதாவது போக்கிரி, கத்தி ஓகே. கத்தி துப்பாக்கிலாம் ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். துப்பாக்கி அதேமாதிரி அழகை தமிழும் ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதில் பிரசாத் கேரக்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நடிகள்னு சொல்லிட்டாலும் இதுமாதிரி இந்தமாரி வருஷத்துக்கு ஒரு 2 படம் ரீரிலீஸ் பண்ணால் கூட பார்த்துட்டே இருப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எங்களுக்கு விஜய்னா உசரு தான். தளபதி முகமன்றே போதும். ரீலீஸ் என்ன படம் எதிர்பார்ப்பீங்க? துப்பாக்கி எதிர்பார்க்கணும். தேங்க்யூ. ரீலீஸ் என்ன படம் வேணும்? அடுத்து ரிலீஸ் போக்கிரி ரிலீஸ் ஆனால் செம்ம வைப் பண்ணலாம். அதில் ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். அதேமாரி ஒரு லவ் படமான காதலுக்கு மரியாதை இல்லைன்னா பூவே உனக்காக, இது ரெண்டுமே ஃபுல் வைப் பண்ணலாம். ரீலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. தளபதி வெறியன் எந்த ரீரிலீஸ் படமாக இருந்தாலும் வந்துடுவோம். நாங்கள் பழைய படமாக இருந்தாலும் சரி, புது படமாக இருந்தாலும் சரி, எத்தனை தடவை போட்டாலும் நாங்கள் வந்து பார்ப்போம். தென் துப்பாக்கி படமும் அப்பப்போ ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு விஜயோட ரொம்ப தீவிரமான ஃபேன் நாங்களாம். ஆக்சுவலாக அவர் வந்து ரீலீஸ் பண்ண துப்பாக்கி படம் ரிலீஸ் பண்ண ரொம்ப நாள் ஆசை. இப்போ கில்லிக்கு வந்துருக்கு. ஃபஸ்ட் டைம் ரீலீஸ் படம் வந்திருக்கோம் கில்லி பார்க்க. நெக்ஸ்ட் அவர் பண்ணுன்னா வந்து துப்பாக்கி ரிலீஸ் பண்ணால் நாங்கள் கண்டிப்பாக வரணும்னு ஒரு ஆசையாக இருக்கும். அவர் படம் விட்டு போனது கொஞ்சம் எங்களுக்கு ஃபீலாக தான் இருக்குது. திரும்பி அவர் ஏன் படம் விட்டு போகிறாருன்னு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. திரும்பி அவர் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அரசியலுக்கு வரலாம். அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 years ஒன்ஸ் ஒரு படம் பண்ணால் கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் வந்தால் எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஆசையாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். பார்ப்போம் இதுக்கு அவர் பண்ணுவோம். ஃபேனு இப்போ வந்து கில்லி ரீரிலீஸ்க்கு வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி பார்க்க போகிறோன்னு. இன்னும் துப்பாக்கி தெரி இதெல்லாம் ரீரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். பூவே உனக்காக, ஷாஜகான் மறுபடியும் ரிலீஸ் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும்.